ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊர் கோயில் திருவிழாக்காக போயிருந்தோம். அடுத்த நாள் ஆற்றுல குளிச்சுட்டு மீன் பிடிச்சிட்டு வரலான்னு பசங்க கேட்டாங்க. எங்கள் ரிலேட்டிவ் ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட், எங்களை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார். முதல்ல மீன் தூண்டில் வைக்கிறக்காக மண்புழு சேகரிக்கிறக்காக இந்த சாக்கடைக்கு வந்திருக்கிறோம். என்னடான்னு பார்க்குறீங்களா? சாக்கடை ஓரத்தில் தான் மண்புழு நிறைய கிடைக்கும். முதல்ல நிறைய மண்புழு சேகரிச்சுக்கிட்டோம். இதுதான் மீன் தூண்டில். 2 தூண்டில் ரெடி பண்ணியிருந்தாங்க. இதோ கொக்கி இருக்குது பாருங்கள். முதல்ல நாங்கள் மீன் பிடிக்கிறதுக்காக போன இடம் கடையோநடை. அங்கே தான் ஆற்றுலேருந்து பிரிந்து வர ஒரு வாய்க்கால் இருந்துச்சு. அந்த வாய்க்காலில் மேலேருந்து பார்க்கும்போதே நிறைய மீன் தெரிஞ்சுது. ஆனால் தண்ணி குறைவான அளவில் இருந்ததுனால நாங்கள் முதல்ல தூண்டில் போடும்போது மீன் ஒன்றுமே சிக்கலை. தூண்டில் எப்படி புழுவை மாட்டுறாங்கன்னு பாருங்களேன். இதுவே ஒரு கலை தான். நாங்கள் இங்கே மீன் பிடிக்க ட்ரை பண்ணுறத அந்த வழியாக பார்த்த 2 பேர், இங்கே மீன் சிக்காது, ஆற்றுக்கு போனீங்கன்னா தான் சிக்கும், ஏன்னா இங்கே ஆழம் கம்மியாக இருக்குன்னு சொன்னாங்க. சரின்னு கொஞ்ச நேரம் இங்கே ட்ரை பண்ணிவிட்டு அடுத்ததாக ஆற்றுக்கு போகலான்ட்டு முடிவு பண்ணி அங்கேருந்து கிளம்பிட்டோம். அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தள்ளி மாவடி பண்ணைங்கிற ஊருக்கு போனோம். அங்கே தான் தாமிரபரணி ஆறு ஓடுது. அங்கே கரையிலேயே காரை நிறுத்திட்டு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு தூண்டில் எடுத்துகிட்டு ஆத்தங்கரைக்கு போனோம். ஆறு பறந்து விரிந்து பார்க்குறக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தண்ணியும் பளிங்கு மாதிரி ஓடிச்சு. ஆத்தங்கரையில் குளிச்சுட்டு இருந்த பெண்கள், ஆற்றுல மேடு பள்ளம் நிறையா இருக்கும், அதனால் உள்ளே ரொம்ப ஆழமான இடத்துக்கெல்லாம் போயிடாதீங்க, நீச்சல் தெரிஞ்சாலுமே இறங்குறது ரொம்ப ஆபத்துன்னு எங்களையே எச்சரிக்கை பண்ணினாங்க. நாங்கள் கரையிலேயே குளிச்சுக்கிறோம், கரையிலேருந்தே மீன் பிடிச்சிக்கிறோன்னு அவங்கக்கிட்ட சொல்லிட்டோம். ஆத்தங்கரையில் நிறைய நீர் தாவரங்கள் இருந்துச்சு. அல்லி செடி போலவே இருக்கிற இந்த செடியில் இலைகள்ல இருந்து வெள்ளை நிறத்தில் சின்ன சின்ன பூக்கள் அழகாக பூத்துருந்துச்சு. ஆனால் இலைகள் பார்க்குறக்கு அல்லி இலைகள் மாதிரியே இருந்துச்சு. இந்த செடியும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் இதிலேருந்து ஒரு 2 செடி வீட்டுக்கு பறித்து எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இதை தவிர ஆகாய தாமரைகளும் வயலட் கலரில் அழகழகாக பூத்து அங்கங்கே இருந்துச்சு. பசங்க போனதுமே தூண்டில் போட்டு மீன் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தூண்டில் போட்டதுமே முதல்ல ஒரு மீன் சிக்கிருச்சு. பார்க்கறக்கே அந்த மீன் பச்சை கலரில் கிளி மீன் மாதிரி இருந்துச்சு. இந்த மீன் பேர் பன்னி செத்தன்னு சொன்னாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமாமா. பல மீன் பார்க்குறக்கே எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். என் லைஃப்பில் இப்போ தான் முதல்ல இந்த மாதிரி லைவாக மீன் பிடிச்சிருக்கிறேன். அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. பிடிச்ச மீனை ஒரு கவரில் தண்ணி ரப்பி அதில் போட்டு வச்சிட்டோம். அப்போ தான் மீன் ஃப்ரெஷ்ஷாக வீட்டுக்கு போகிற வரைக்கும் உயிரோடு இருக்கும். அதுக்கப்புறம் 2 தூண்டிலையும் ஆற்றுல போட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக மீன் பிடிக்க உட்காந்துட்டாங்க. நேரம் போயிட்டே இருக்குது. ஒரு மீனும் சிக்கலை. இதில் வேடிக்கை என்னென்னா, தூண்டில் வைக்கிற மண்புழுவை மீன்கள் சாப்பிட்டுட்டு போயிடுது. அப்புறம் எடுத்து பார்த்தா பாதி மண்புழு தான் இருக்கும். அதை திருப்பி செட் பண்ணி மறுபடி போட்டு மீன் பிடிக்க ஆரம்பித்தோம். இப்படியே நிறைய மண்புழு வேஸ்ட்டாக போச்சு. 10 மண்புழுவுக்கு ஒரு மீன் தான் சிக்குதுங்கிற கணக்கு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. போட்டு ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் 2ஆவதாக ஒரு மீன் சிக்குச்சு. இப்போ 2ஆவதாக சிக்கினது ஜிலேபி மீன். இதுதான் ஆற்றுல நிறையா இருக்கும். இந்த மீன் பார்த்திங்கன்னா நிறைய முள்ளோட நிறைய செதிலோட பார்க்குறக்கு கொஞ்சம் எல்லோ கலரில் இருக்கும். முதல் மீனுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கழிச்சு தான் இந்த 2ஆவது மீன் கிடச்சிது. நம்மளுக்கு முதல் மீன் ஏதோ லக்கில் கிடச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒன்றுமே கிடைக்கலையேன்னு சொல்லி நாங்கள் ஹோப்பை இழந்திருந்த நேரத்தில் தான் இந்த 2ஆவது மீன் கிடச்சிது. அதனால் எங்களுக்கு இப்போ கொஞ்சம் ஹோப்பு வந்துருச்சு. இன்றைக்கி குழம்புக்கு எப்படியாச்சும் கொஞ்சம் மீன்கள் தேத்திரலான்னு நம்பிக்கை வந்துருச்சு. அடுத்த 1/4 மணி நேரத்துலேயே 3ஆவது ஒரு மீன் கிடச்சிது. இதுவும் ஜிலேபி மீன் தான். இந்த மீன் கொஞ்சம் கருப்பு கலரில் இருந்துச்சு. இன்றைக்கி அப்படி ஒரு வெயில் அடிச்சுது. இருந்தாலும் மீன் பிடிக்கிற ஆர்வத்துலேயும் அந்த ஆத்தங்கரையிலையும் இருந்ததுனால எங்களுக்கு அந்த வெயிலே தெரியல. 3 மீனுக்கு அப்புறம் 4ஆவதாக ஒரு மீன் சிக்குச்சு. அது ஜிலேபி மீன் கிடையாது. பார்க்குறக்கு சின்னதாக நெத்திலி மீன் சைஸில் இருந்துச்சு. இந்த மீனுக்கு வெளிச்ச மீன் பேர் சொன்னாங்க. பளபளன்னு வெள்ளி நிறத்தில் இருந்துச்சு. இந்த மீனுக்கு எப்படி தான் இந்த வாயில் தூண்டில் சிக்கிச்சோ தெரியல, அவ்வளோ குட்டியாக இருந்துச்சு. அதையும் பிடிச்சி மற்ற மீனுக்கு கூட கவரில் போட்டு வச்சுக்கிட்டோம். அதுக்கப்புறம் பசங்களை மீன் பிடிக்க சொல்லிட்டு நாங்கள் ஆற்றுல குளிக்க இறங்கிட்டோம். ஆற்றுல தண்ணி சூப்பராக ஜில்லுன்னு இருந்துச்சு. ஆனால் கையை வச்சு தொலைவிட்டே இருக்கும்போது இந்த கண்ணாடி சில்லெல்லாம் கிடச்சிது. அது எவ்வளோ ஆபத்து பாருங்களேன். அதுக்கப்புறம் இந்த சிப்பிகள் கிடைக்க ஆரம்பிச்சிது. இது வரைக்கும் ஆற்றுல பிடிச்ச சிப்பிகளை நான் சமைச்சதும் இல்லை, சாப்பிட்டதும் இல்லை. சரி, இன்னைக்கு இதையும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி தொலாவி கையில் கிடச்ச சிப்பிகளெல்லாம் சேகரிக்க ஆரம்பித்தேன். அதுவும் ஓரளவுக்கு சேர்ந்துருச்சு. இந்த நேரத்தில் ஒரு தூண்டியில் சிக்கின பெரிய மீன் அந்த தூண்டியில் கொக்கியோடு சேர்த்து இழுத்துட்டு போயிடுச்சு. ஒரு தூண்டிலே எங்கள் கையை விட்டு போயிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு லேடி அவங்க குளிக்கிறக்கும் துவைக்கிறக்கும் கூட ஒரு நாயையும் கூட்டிகிட்டு வந்தாங்க. அந்த நாய் கரையில் உட்காந்து புல்லை எல்லாம் மேய்ஞ்சிட்டு ஆற்றுல இறங்கி அழகாக குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. குளிச்சு முடிச்சதும் கரையில் போய் மண்ணில் கிடந்து புரண்டு அதனுடைய உடம்புல இருக்க ஈரத்தெல்லாம் தொடச்சி எடுத்துக்கிச்சு. அந்த லேடிக்கிட்ட கேட்டபோது இது ரொட்டீனாக அந்த மாதிரி அவங்க கூட வந்து இந்த மாதிரி குளிச்சு உடம்ப தொடச்சிக்கும்னு சொன்னாங்க. செம்ம காமெடியாக இருந்துச்சு. இந்த நேரத்தில் 5ஆவதாக ஒரு மீன் சிக்கிச்சு. இதுவும் ஜிலேபி மீன் தான். எல்லோ கலரில் இருந்துச்சு. அடடா சூப்பராக இருக்கேன்னு சொல்லி இந்த மீனையும் பிடிச்சி கவரோட போட்டு வச்சுக்கிட்டோம். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே 6ஆவதாக ஒரு மீன் சிக்கிச்சு. அதுவும் ஜிலேபி மீன் தான். அந்த மீனையும் பிடிச்சி கவரில் போட்டு வச்சுக்கிட்டோம்.
ஒரு சிலர் நினச்சிக்கலாம், என்னடா இது 1-2 மீனை பிடிச்சிட்டு இவ்வளோ அலப்பறை பண்ணுறாங்களேன்னு. உண்மையிலே எங்களுக்கு இது ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. கண்ணால் பார்க்கும்போது நம்பவே முடியல. பார்க்க அவ்வளோ ஆனந்தமாக இருந்துச்சு. அதனால தான் நான் இவ்வளோ எக்ஸைட் ஆகி பேசுகிறேன். ஆத்தங்கரையில் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது நிறைய வெளிநாட்டு பறவைகள்லாம் ஆற்றுக்கு வந்து அதுகளே அழகாக மீன் பிடிச்சி சாப்பிட்டுட்டு போகிறதையும் கண்ணில் பார்க்க முடிஞ்சுது. இந்த நேரத்தில் எங்கள் தூண்டில் ஒரு பெரிய மீன் சிக்கி அது தப்பிச்சு போயிடுச்சு. அப்படி தப்பிச்சு போனது விலாங்கு மீன் சொன்னாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் தூண்டில் சிக்காதாமா. நல்ல மதிய நேரம், காற்று பலமாக இருந்ததுனால ஆற்றுல நல்ல அலைகள் அடிச்சிட்டு இருந்துச்சு. இந்த நேரத்தில் 7ஆவதாக ஒரு ஜிலேபி மீன் சிக்குச்சு. இது வரைக்கும் சிக்கின எல்லா ஜிலேபி மீனுமே ஒரே சைஸில் இருந்துச்சு. 1-2 மண்புழுவை தவிர எல்லா மண்புழுவும் தீந்தாச்சு. சரி, கடைசியாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி இருக்கிற மண்புழுவை போட்டு உட்காந்தாச்சு. இப்போ கடைசியாக 8ஆவதாக ஒரு சூப்பராக பெரிய ஒரு ஜிலேபி மீன் சிக்குச்சு. சரி, இதோட நிறுத்திக்கலான்னு முடிவு பண்ணிட்டோம். ஏன்னா இதுக்கு மேலே பிடிக்கிறதுக்கு எங்ககிட்ட மண்புழுவும் கிடையாது. நாங்கள் வந்து கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆச்சு. 6 ஜிலேபி மீன், ஒரு பன்னிசத்த மீன், ஒரு வெளிச்ச மீன், மொத்தம் 8 மீன் பிடிச்சிட்டோம். இப்போ பிடிச்ச மீன்களெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் போட்டு பார்த்தபோது எல்லாமே உயிரோடு இருந்துச்சு. மறுபடியும் எல்லாத்தையும் எடுத்து வெளியில் படுக்க வச்சாச்சு. ஏன்னா அதுகெல்லாம் செத்தாதானே அதுகளை சமைக்க முடியும். இப்போ ஒவ்வொரு மீனையாக க்ளீன் பண்ண போகிறேன். ஆற்றுல பிடிக்கிற மீன் கடல் மீன் மாதிரி இல்லாமல் ஒரு சேர் வாசம் அடிக்கும். அதனால் அதை நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு நல்லா விரசி விடணும். அப்படி பண்ணும்போது அதில் இருக்கிற சேர் வாசம் போய் அது சமைக்கிறதுக்கு ஏற்றதாக மாறிடும். நான் இது வரைக்கும் இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக மீனை சுத்தம் பண்ணி சமைச்சதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் ரொம்ப ஆர்வமாக வந்ததும் மீனில் இருக்க செதில் அதனுடைய குடலெல்லாம் க்ளீன் பண்ணி அதை கட் பண்ணி சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். சிட்டியில் இருக்கிற நம்மளுக்கு இந்த மாதிரி ஆற்றுக்கு போகிறதோ மீன் பிடிக்கிறதோ கிடைக்காத ஒரு அனுபவம். அதனால் இந்த மாதிரி சான்ஸ் கிடைக்கும்போது இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கணும். நம்ம குழந்தைங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கொடுக்கணும். அப்போ தான் அவங்க செல்ஃபோன் மட்டுமே உலகம் இல்லை, பறந்து விரிஞ்ச இந்த உலகத்தில் அனுபவிக்க நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ மீனெல்லாம் சுத்தம் பண்ணியாச்சு. இனி இதெல்லாம் கட் பண்ணி குழம்பு வைக்க போகிறேன். அதை தவிர சிப்பிகளையும் வேக போட்டுட்டேன். அது லேசாக விரிஞ்சதும் அதை எடுத்து அதில் இருக்கிற குடலெல்லாம் சுத்தம் பண்ணி வெங்காயம் தக்காளி மசாலா தூள் போட்டு சிப்பியையும் தனியாக ஃப்ரை பண்ணிட்டேன். மீனையும் தனியாக குழம்பு வச்சுட்டேன். கிட்டத்தட்ட 1/2 கிலோ சிப்பி பக்கம் இருந்துச்சு. ஆனால் அதெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து பார்த்தபோது ஒரு 100 கிராம் சிப்பி கூட தேரலை. இருந்தாலும் ஏதோ கிடச்சிது இல்லையா, அதை சமைச்சு சாப்பிட்ட போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. மீன் குழம்புமே சரி, எல்லாருமே செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொல்லி நல்லா ரசித்து சாப்பிட்டாங்க. அவ்வளவுதாங்க. இதை விட வேறு என்ன ஆனந்தம் நம்மளுக்கு வேணும். இன்றைக்கி நாளே எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக போச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.